பிடிச்சிட்டு வந்து அங்க கூட்டுல கட்டுறது. இந்த ராணி தேனியோட வேலை என்னது? அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை பாதுகாத்துக்கிறது. இப்ப ஒவ்வொரு வேலைக்கார தேனியும் வந்து என்ன பண்ணுது? தேனி எடுக்க எடுக்க போயிருது, தினம் போய் வருது. அதுல ஒரு தேனி மட்டும் என்ன பண்ணுதுன்னா, தேனி எடுக்காமலே தினம் வந்து ராணி கிட்ட, ராணி ராணி நான் வந்து தினமும் தேன் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால வந்து என்ன பண்ண முடியல, தேனியே கிடைக்க மாட்டேங்குது, அதனால நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் இனிப்பான தேன் கொண்டு வருவேன், அது வரைக்கும் நீங்க காத்துருங்க, நம்மள மாதிரி நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடி போயிடுறோம்ல, அதே மாதிரி அந்த தேனியும் ஒரு எல்லா தேனியும் வேலை செய்யுது, ஒரு வேலைக்கார தேனி மட்டும் இந்த மாதிரி தினமும் ராணியை வந்து புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு பாடுற மாதிரி பாடிட்டு அதை எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு அதுவும் அந்த தேனோட தேனியா இருந்து தினமும் சாப்பிட்டு நாளை கழிச்சுக்கிட்டே வந்திருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு, அது போய் எப்போதும் போல விளையாண்டுருக்கு. அங்க ஒரு கரடி குட்டி இந்த தேனியை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த கரடி கேட்டுச்சா, தேனி நீ எப்ப பார்த்தாலும் இந்த பூ மேல வந்து ஜாலியா படுத்துக்கிற, நீ உன் வீட்டுக்கு தேனி எடுத்துட்டு போவியா, எடுத்துட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்ல நீ இந்த இப்படி வந்து படுத்து தூங்குறதுலாம் உங்க ராணிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லையே தெரியாது, நான் போய் ஆனா நான் ஏதாவது சொல்லி நான் ஏமாத்திடுவேன், ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தேனி சொல்லியிருக்கு. அப்ப அந்த கரடி சொல்லியிருக்கு, நீ ஏன் உங்க ராணியை ஏமாத்துற, நீ என்ன பண்ணலாம், என் வீட்டுல நிறைய தேன் இருக்கு, நீ ஒரு துளி எடுத்துட்டு போய் அந்த ராணி கிட்ட கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இதுவும் அந்த கரடி கிட்ட தேனை வாங்கிட்டு போய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. தேனை வாங்கிட்டு போய் தேன் கூட்டுக்கு கொடுத்துட்டு ராணி கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துச்சு. மறுநாள் எப்போதும் போலவே வந்து காட்டுக்குள்ள கரடியோட விளையாட வந்துட்டு தினமும் தேன் வாங்க வந்து விளையாட, தேன் வாங்கிட்டு போய் தேன் கூட்டுக்கு கொடுக்க வந்து விளையாட, இப்படியே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த கரடி சொல்லியிருக்கு, நீ வந்து என் வீட்டுக்கு தினமும் வர்ற விளையாடுற, நானும் உனக்கு தேன் தரேன், ஆனா நீ உன் வீட்டை காமிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி இந்த கரடி குட்டி கேட்டிருக்கு. உடனே இல்ல இன்னைக்கு நான் பறந்துகிட்டே போறேன், நீ என்ன பண்ண என் பின்னாடி வா, வந்து நீ மறைஞ்சு வந்து என் வீட்டை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இந்த தேனியும் போயிருக்கு, இந்த கரடியும் பதுங்கி போயிருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு, அப்ப போற அன்னைக்கு என்ன பண்ணிருச்சு, ஓ இவ்வளவு பெரிய கூடு இருக்கா, இதுக்கு தானே நான் தேன் கொடுத்தேன், இதை கண்டுபிடிக்கிறது தானே தேன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கையோட அந்த தேன் கூட்டை பிடுங்கி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு திங்க போயிருச்சு. இப்ப அந்த தேனி கேட்டுச்சா, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகுனியே, இதுதான் உன் ஃப்ரெண்டோட பழக்க வழக்கமா அப்படின்னு இந்த தேனி கேட்டிருக்கு. உடனே அந்த கரடி சொல்லியிருக்கு, நீ உன் வேலைக்கார ஒரு ஆணியை ஏமாத்துன, நான் உன்னைய ஏமாத்துனேன், உனக்கு எனக்கும் சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிருச்சா. இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க ஏமாத்துனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஏமாறுவீங்க. நீங்க சின்னதா கொடுத்து ஏமாறுவீங்க, பெருசா வாங்கிட்டு ஏமாற்றுவோம், அதுதான் ஏமாற்றாதே. பிராக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க, தேனி கரடி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆடியோ ஷேர் பண்ணிடுறேன், சரிங்களா? அதுக்கடுத்து மேட்டிமையா இருக்காத அப்படின்ற ஒரு கதை. மேட்டிமையா இருக்காதுன்னா, இப்போ ஒரு ஊர்ல ஒரு பூனை இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? பூனை. அந்த பூனையோட கேரக்டர் என்னன்னா, என்னது, வீடு வீடா போய் பால் குடிக்கிறது, வீட்டுல வச்சிருக்கிறத சாப்பிடுறது, எதையாவது எடுத்துட்டு ஓடுறது. அது வீட்டு பூனையா இருந்தாலும் சரி, தெரு பூனையா இருந்தாலும் சரி, காட்டு பூனையா இருந்தாலும் சரி. இப்ப இந்த பூனை வந்து நினைச்சிருக்கு, ஒரு கூரை மேல ஏறி உட்காந்துப்பான். எப்பயுமே கூரை மேலதானே பூனைகள் தெரியும். கூரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு விடிய காலையில கண்ணை விழிச்சு பார்த்துருக்கு, விடியல. திரும்பி கண்ணை மூடி படுத்துருச்சு, விழிச்சு பார்த்துருக்கு, விடியல. ஓ, அப்ப நம்ம மூடிக்கிட்டா இந்த உலகம் வந்து இருட்டாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கு. அதுக்குதான் சொல்லுவாங்க, பூனைக்கு இருந்ததெல்லாம். அந்த பழமொழி யாருக்கு தெரியும்? சொல்லுங்க செல்வி அக்கா. கண்ணை மூணா பூலகமே இருண்டுரும் அப்படின்ற மாதிரி கதை. உடனே அந்த பூனை வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டா இந்த
இந்த இருட்டு வந்து விடியவே விடியாது. அதனால இந்த மனுஷங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். என்னன்னா விடியவே கூடாது. பால் சோறு எல்லாத்துக்கும் நான் எடுத்து திங்கிறேன்னு என்னை அடிச்சிருக்காங்கல்ல, இதே பால் தேனை பால் சோறு அவங்க சாப்பிட விடாம பண்ணணும். விடிஞ்சா தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூரை மேல ஏறி படுத்துக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கிச்சோம். எத்தனை நாள் ஆனாலும் நான் கண்ணவே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. உட்காந்துக்கிச்சு யார? மனுஷங்களை பழி வாங்கணும்னு. அப்ப கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருக்கு. 1 நாள் ஆச்சா, 2 நாள் ஆச்சா, 3 நாள் ஆச்சா, 4 நாள் ஆச்சா. ஆனா விடியுதான், சாப்பிட்றாங்களா, போறாங்களா, வர்றாங்களா. ஆனா அந்த பூனை என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? கண்ணை மூடிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 4வது நாள் ஆயிடுச்சு. பூனை 4 நாள் சாப்பிடலன்னா என்ன ஆகும்? செத்து போச்சு. செத்து போன உடனே அந்த பூனை இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மேட்டிமையா இராத, என்னாலதான் இது நடக்கும், என்னாலதான் அது செய்ய முடியும், நான் இருந்தாதான் இதை பண்ண முடியும், நான் இருந்தாதான் என் குடும்பத்தை தாங்க முடியும், நான் இருந்தாதான் என் ஆபீஸ் என்னைய நம்பிதான் இருக்கு, இந்த ஹாஸ்டல் என்னைய நம்பிதான் இருக்கு, இந்த சர்ச்சு என்னைய நம்பிதான் இருக்கு அப்படின்னு மேட்டிமையா இருக்கக்கூடாது. அதை தான் சொல்ல வராங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்தா அந்தந்த நேரத்தில் அதற்கான போசிப்பு வந்தே சேரு. நான் ஊழியத்துக்கு போனாதான் ஊழியம் நடக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். யார் ஊழியத்துக்கு போனாலும் போகலைனாலும் இருந்தாலும் இல்லைனாலும் நடந்தே தீரும். அதனால நான் பண்ணாதான் பண்ண முடியும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேட்டிமையா இருக்கக்கூடாது. அந்த பூனை மாதிரி லாஸ்ட்ல செத்து தான் போகும். அதனால மேட்டிமையா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பூனை கதை போட்டுக்கோங்க. பழமொழி யூஸ் பண்ணிக்கலாம். பைபிள் வசனமும் இருக்கு, ரோமர் நினைக்கிறேன். அதனால அதுல அது வசனமும் ஜாயிண்ட் ஆகி தான் வருது. ஸோ அதுல போய் நீங்க எழுதி வச்சு வசனத்தையும் நீங்க கற்றுக் கொடுக்கணும்னாலும் கற்றுக் கொடுக்கலாம். மேட்டிமையா இருக்காதே அப்படின்றதுக்காக இந்த கதை எழுதிக்கோங்க. அடுத்து 4வது கதை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சுவலி அந்த 4வது டாபிக் வந்து லாஸ்டா வரும். நான் முன்னாடி எழுதி வச்சுட்டேன். இதை சொல்லிடுறேன். புத்தியுள்ளவனா இரு அப்படின்னா ஒரு ராஜா ஒரு சிறுவன், அந்த ஸ்டோரி எழுதிக்கோங்க. ஒரு ஊர்ல ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு பிள்ளைங்க இல்ல, ஒன்லி ராஜா மட்டும்தான். அவருக்கு ராஜானா என்ன இருக்கும்? நிறைய சொத்துக்கள் இருக்கும், நிறைய பணம் இருக்கும், நிறைய வசதி இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணணும்? யார் பார்க்கணும்? ராஜா பார்க்கணும். இப்ப ராஜா செத்து போறாரு, என்ன ஆகும்? அதை யாராவது எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன சொல்ற? ராஜாவை நானே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளையும் அள்ளிட்டு வந்து வச்சு ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாரும் வர்றாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. நிறைய பொண்ணு பொருள், காசு, பணம், பெட்டு, என்ன இருக்கோ எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அங்க ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அப்பா அவன் நேரா வர்றான். உனக்கு என்ன வேணும்? எடுத்துட்டு போ அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு வந்து இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று, அது உங்களுடைய அரவணைப்பு. நீங்க எனக்கு அப்பாவா வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? கேட்கிறான். உடனே அந்த ராஜா உறைஞ்சு போய், என்னுடைய எல்லா விதமான அரசாட்சிக்கும் நீ ஒருத்தன் தான் வாரிசு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடுறான்? ராஜா சொல்லிடுறான். உடனே அந்த பையன் வந்து அன்றையில இருந்து ஒன்றும் இல்லாதவன் சகல ராஜ்யத்துக்கும் ஒரு ராஜாவா இருந்தான். இதைத்தான் சொல்ல புத்தி உள்ளவனா இரு. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே நமக்குரியதுதான். ஆனா சின்ன சின்ன பொருளை பார்த்து ஆசைப்பட்டுட்டு என்ன பண்ணிடுறோம்? ராஜ்யத்தை விட்டுடுறோம். அதனால புத்தி உள்ளவனா இரு. அந்த கதையை தான் ராஜா சிறுவன் கதை. ஓகேங்களா? ஆடியோ சென்ட் பண்ணிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து உண்மையுள்ளவனா இரு. சகேயு கதை எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? சகேயு கதை சொல்லணுமா இல்ல நீங்களே ஃபாலோ
அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கதை இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த கதை கடைசி நான் சொல்லணும். ஏன்னா அதோட சுருக்கத்துக்கு நான் வரேன். எப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின்ல எல்லாரும் ஃபேமிலியா என்ன பண்ணுவாங்க, வேற வேற ஊருக்கு போவாங்க. இப்ப அந்த பையன் இருக்கான், அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. வட்டம் லீவுக்கு அவங்க சொந்த ஊருக்கு அம்மா ஊருக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. அப்படி தினமும் கூட்டிக்கிட்டு போகும்போது வட்டம் லீவ் கூட்டு போகும்போது அவன் கொஞ்சம் வளர்ந்துடுறான். வளர்ந்த உடனே அம்மா இத்தனை வருஷம் நீங்க தானே என்னை கூட்டிக்கிட்டு போனீங்க, நான் ஒரே ஒரு தடவை நானா போயிட்டு வர்றேன், நீங்க என் கூட வரவே கூடாது அப்படின்றா. உன்னை வேண்டாம் பயம், யாரோ உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. இல்ல அம்மா, நான் போய் தான் ஆவேன், நீ என்னை அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், போறான். அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, சரிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் அனுப்பி விட்டுட்டு அவங்கிட்ட ஒரு துண்டு சீட்டு கொடுத்து அந்த சீட்டை பைக்கில் வச்சு விடுறாங்க. அப்ப நீ போ, ட்ரெயின்ல போயிட்டு வருவேன், உனக்கு ஏதாவது பயமா இருக்குல்ல அப்ப எடுத்து இந்த பேப்பரை பாரு, அது வரைக்கும் இதை பார்க்காதன்னு சொல்றாங்க. உடனே அவனு ட்ரெயின்ல ஏறி உட்காந்துடுறான். நல்ல ஜாலியா இருக்கான். கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் எப்படி இருக்கும், ஜாலியா. எனக்கெல்லாம் திண்டுக்கல் வரைக்கும் நல்லா ஜாலியா போவேன். திண்டுக்கல்லை தாண்டின உடனே என்னையே அறியாம உடம்பு நடங்க ஆரம்பிச்சிடும். இங்கிட்டு மதுரை வரைக்கும் போவேன். மதுரையை தாண்ட ஆரம்பிச்சுட்டா ஐயோ அம்பிட்டுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல அவன் அந்த எக்ஸைட்ல என்ன பண்றான், ரொம்ப ஜாலியா போறான். காஃபி விற்கிது, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, எல்லாரும் என்னமோ பண்றான், எல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போயிடுச்சு, பயம் வந்துருச்சு. ஐயோ போச்சு அப்படின்னு. அப்ப அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அதை எடுத்து பார்க்குறா. தம்பி பயப்படாத, நீ போற ட்ரெயின்ல நாங்க லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், அதனால நீ பயப்படவே வேண்டாம், நீ அந்த வண்டியிலேயே வா அப்படின்றான். அவன் உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்ல வேகமா ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிறான். உடனே கட்டி அணைச்ச உடனே அப்பதான் தெரியுது நம்ம அம்மா அப்பா எவ்வளோ சொன்னாலும் நம்ம கூடவே இருக்காங்க. இப்படிதான் சில நேரத்துல நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா இருந்துடுறோம், எதுவுமே இல்லாம பயப்படுறோம். அந்த நேரத்துல எல்லாத்துலயும், அந்த சூழல் எல்லாத்துலயும் இது எல்லாமே நம்மளோட இருந்து நம்மளுக்கு உண்மை எல்லாமே இருக்கலாம். ஆனா அவர் அரவணைப்பு இருந்துச்சு, அவர் நம்ம கூட இருந்தாருன்னா எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும். அதுதான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மொத்தம் நம்மளுக்கு 6 லெசனுக்கான பாடங்கள் அதை நீங்க குறிச்சு கொடுத்துட்டு இந்த கதைகளை சொல்லி வசனங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும். அதனால இதை பண்ணிருங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா. டீயை குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பாட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டீ சரி, ஓகே. இன்னும் டீ வரலையா, நம்ம அதுக்குள்ள சாங்கு கத்துக்கலாம். மொதல் சாங் வரீங்களா ஜீவிதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. வேற யார், இன்னொரு ஆள் யார் வரா? வா நெருங்கினா எந்திரி. சரி நீ நின்று, நீ இங்கிட்டு நில்லு.